அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காயல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முஸ்லீம் கல்யாண வீடுகளில் செய்கிற கத்திரிக்காய் கிரேவி தான். பிரியாணியோடு சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 100லேருந்து 150 ml அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 100லேருந்து 150 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு பாதி வதங்கினதும் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 தக்காளி 150 கிராம் அளவில் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி பாதி அளவு வதங்கினதும் இது கூட இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி ஒரு 1/2 kg அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இப்போ வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவு வெந்திருக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் பாதி வெந்ததும் இது கூட இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு வத்தத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது. நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க.
இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம புளி சேர்த்து பண்ணுற ஐட்டத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இந்த டேஸ்டியான ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கும் பாராட்டு நிச்சயம். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.